இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சிக்கு அகில இந்திய அளவில் மாபெரும் தூணாக விளங்கிக் கொண்டிருந்தவர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய தூணாக விளங்கிக் கொண்டிருந்தவர் நம்முடைய மதிப்பிற்குரிய EVK இளங்கோவன் அவர்கள். இரண்டு முக்கியமான தலைவர்களை அடுத்தடுத்து நாம் இழந்திருக்கிறோம். தனிப்பட்ட முறையில இருவரையும் அறிந்தவன் என்ற முறையில எனக்கும் இது ஒரு தனிப்பட்ட இழப்பு தான். டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களை பொறுத்தவரையில அவர் பிறவி அரசியல்வாதி அல்ல. ஆனால் இளங்கோவன் அவர்கள் பாரம்பரியமிக்க ஒரு அரசியல் குடும்பத்தை சார்ந்தவர் என்பது அனைவருக்கும் தெரியும். பகுத்தறிவு புலவன் தந்தை பெரியார் அவருடைய பேரனாக, சொல்லின் செல்வர் EVK சம்பத்துடைய மகனாக, இப்படி ஒரு அரசியல் குடும்பத்தை பிறந்து இறுதி வரை அரசியல் வானில் வளர்ந்தவர். டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களை பொறுத்தவரையில இந்திய அளவிலே மட்டுமல்லாமல் உலக பொருளாதார மேதைகளில் ஒருவராக அவர் மதிக்கப்பட்டவர். அவர் நினைச்சிருந்தா எந்த கவலைகளும் இல்லாத, பரபரப்பு இல்லாத வாழ்க்கையை அவரால் வாழ்ந்திருக்க முடியும். அவரை போன்ற பொருளாதார மேதைகள், சிந்தனையாளர்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கையைத்தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஆனால் எதிர்பாராத விதமாக அரசியலில் நுழைஞ்சு நிதியமைச்சராக அவர் பொறுப்பேற்றார். அது மிக நெருக்கடியான நேரத்தில் இந்திய நாட்டினுடைய நிதியமைச்சராக அவர் பொறுப்பேற்று சரித்திரத்திலே இடம்பெற்றிருக்கிறார். அவர் உருவாக்கி கொடுத்த பொருளாதார திட்டங்கள் தான் இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு அடித்தளமாக அமைந்தது. வலிமை வாய்ந்த அரசியல் தலைவராக இல்லாத, ஆக விரும்பாத, அதை பற்றி எல்லாம் கவலைப்படாத டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் ஒரு முறை அல்ல 2 முறை 10 ஆண்டு காலம் அந்த பொறுப்பிலிருந்து அவர் ஆட்சியை நடத்தி காட்டியிருக்கிறார். அவருடைய ஆட்சி காலத்திலே தான் பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அவைகள் எல்லாம் எண்ணில் அடங்காதது, ஒவ்வொன்றும் மகத்தானவையாக அமைந்தது. 10 ஆண்டு கால மன்மோகன் சிங் அமைச்சரவையில் 21 தமிழர்கள் ஒன்றிய அமைச்சர்களாக இடம்பெற்றிருந்தாங்க. 8 கேபினெட் அமைச்சர்கள், 13 இணை அமைச்சர்கள், மிக அதிக அளவில் தமிழர்கள் ஒன்றிய அரசியல கோல சொன்னது அவருடைய அமைச்சரவையில தான். அதுவும் மிக மிக முக்கியமான பல துறைகளுக்கு தமிழ்நாட்டுக்கு வழங்கப்பட்டது. அதன் மூலமாக எண்ணற்ற திட்டங்கள் நமக்கு கிடைத்தன. தலைவர் கலைஞரிடத்தில் நெருங்கி பழகி நட்போடு அவர் இருந்தது யாராலும் மறுக்க முடியாது. அதுதான் இத்தனை திட்டங்களை தமிழ்நாட்டிற்கு நாம் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம். மிக பெரும் சிறப்பு திட்டங்களை கொண்டு வந்து அனைத்து துறைகளிலும் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை வளப்படுத்தி இருக்கிறோம். தமிழ்நாட்டோட கனவுகளை மதிக்கிறவரா டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் இருந்தார்கள். தென்னக மக்களுடைய குரலின் தேசிய அளவிலான திட்டங்கள், கொள்கைகளை எதிரொலிக்கிறதுல அவர் உறுதி செஞ்சார். அந்த வகையில பார்த்தா மன்மோகன் சிங் இழப்பு என்பது தமிழ்நாட்டுக்கு மிக 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 பெரும் இழப்பு என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன்.